எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, உங்களுக்குலாம் நீலா மாலா கதை புடிச்சிருக்கா? போன வாரம் கதையில என்ன நடந்துச்சு? ஆமா, நீலா, மாலா, முரளி எல்லாரும் சேர்ந்து ஒரு அற்புதமான படம் வரைஞ்சாங்க. சரி, அப்புறம் பார்வதி அம்மாளோட மனசும் திருந்தி மாறிடுச்சு. சரி, கடைசில என்னாச்சு? நீலாவ சென்னைக்கு கூட்டிட்டு போக மாலா, மாலாவோட அம்மா நளினி, மாலாவோட பாட்டி பார்வதி அம்மாள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அத மாலாவோட அப்பாவுக்கு கடிதம் மூலமா தெரிவிக்கணும்னு மாலா சொல்றா. ஆனா அவங்க அம்மா வேணான்னு சொன்னாங்கல்ல? ஏன் வேணான்னு சொன்னாங்க? அது என்னன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? சரி, தொடர்ந்து அத்தியாயத்தை கேளுங்க. அத்தியாயம் 8. மாங்குயில் சிறுவர் சங்கம். அப்பாவுக்கு ஒரு நல்ல செய்திய சொல்லித்தானே கடிதம் எழுதணும்னு. ஆனா அம்மா வேணாங்கறாளே அப்படிங்கிற கேள்விக்குறியோட அம்மாவோட முகத்த பார்த்தா மாலா. அம்மா சிரிச்சுக்கிட்டே, மாலா, நாம சென்னையில இருந்து புறப்படும்போது ரயில் நிலையத்துல உங்க அப்பா என்ன சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஓ, ஞாபகம் இருக்கே. வாரத்துக்கு ஒரு தடவை கடிதம் எழுதுங்க, 10 நாளைக்கு ஒரு தடவையாவது ட்ரங்க் கால் போட்டு பேசுங்கன்னு அப்பா சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. நாம வந்தது முதல் இது வரைக்கும் ஒரு தடவையாவது போன்ல பேசணுமா? இல்லையே. அதனாலதான் கடிதம் எழுத வேண்டாம்னு சொன்னேன். நாளை காலையிலேயே நாம அமரபுரத்துக்கு போய் அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். நீலா நம்மளோட வர செய்திய சொல்லலாம். உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமாம்மா, அதான் சரி. கூடவே நீலாவையும் அமரபுரத்துக்கு கூட்டிட்டு போலாமா? மாலா அம்மா கிட்ட இப்படி கேட்டதும், மாலா மாலா, நானும் உங்க கூட வரட்டுமா அப்படின்னு ஆசையோட கேட்டா முரளி. பாவம், முரளியையும் கூட்டிட்டு போங்க, இருக்கவே இருக்கு நம்ம வீட்டு வில் வண்டியும் மயிலக்காளைகளும் அப்படின்னு சொன்னாங்க பார்வதி அம்மாள். அடுத்த நாள் காலையில பலகாரம் சாப்பிட்டதும் மாலா, நீலா, முரளி, மாலாவோட அம்மா நளினி, குட்டி பையன் ரவி எல்லாரும் அமரபுரத்துக்கு மயிலக்காளை பூட்டின வில் வண்டியில புறப்பட்டாங்க. தபால் நிலையத்திலிருந்து டாக்டர் சூரியசேகரோட போன்ல பேசினாங்க. டாக்டர் கூட முதல்ல பேசினது மாலாவோட அம்மாதான். குடும்ப விஷயமா கொஞ்ச நேரம் பேசிட்டு நீலாவை பத்தியும் அவளோட மேல் படிப்புக்காக சென்னைக்கு கூட்டிட்டு வரத பத்தியும் சொன்னாங்க. அப்புறம் மாலா பேசினா. அவ நீலாவை பத்தி சொல்லும்போது நீலா கிட்ட ரவி எவ்வளவு பிரியமா இருக்காங்கறதையும் சொன்னா. அப்புறம், அப்பா, இதோ நீலா பேசணுமா, அவளோட பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி சட்டுன்னு நீலா கிட்ட ரிசீவரை கொடுத்தா. நீலா அதுக்கு முன்னாடி டெலிஃபோன்ல பேசினதே இல்ல. அவளுக்கு என்ன பேசுறது, எப்படி பேசுறதுனே தெரியல. அப்போ, ஹலோ ஹலோ, நீலாவா? மாலாவோட அவசியம் நீங்க வரணும் அப்படின்னு டாக்டர் சொல்றது கேட்டுது. ஆகட்டும் டாக்டர் அப்படின்னு நீலா சொன்னாலே தவிர வேற எதுவும் அவளால பேச முடியல. போன்ல பேசி முடிச்சதும் எல்லாரும் வண்டியில வீட்டுக்கு திரும்ப வந்தாங்க. வண்டியில வரும்போது, மாலா, நீயும் நீலாவும் பட்டணம் போனப்புறம் எனக்கு பொழுதே போகாது. கெட்ட பசங்களோட சேர்ந்தா வம்பு அளக்கலாம், ஊரை சுத்தலாம், பொழுது போயிடும். ஆனா இனிமே இப்படி உங்களோட பழகின அப்புறம் நான் கெட்ட பசங்களோட சேருவேனா? ஒரு நாளும் சேர மாட்டேன். சரி, அப்படின்னா எனக்கு எப்படிதான் பொழுது போகும், அதான் தெரியல அப்படின்னு ஏக்கத்தோட சொன்னா முரளி. உடனே மாலா, முரளி, நாங்க இருக்கிற அண்ணா நகர்ல கவிமணி குழந்தைகள் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்கு. அங்க என்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் அடிக்கடி ஒன்னா சேருவோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாராவது ஒரு எழுத்தாளர் வந்து கதை சொல்லுவாரு. நாங்களும் கதை சொல்லுவோம், பாட்டு பாடுவோம், நாடகம் கூட போடுவோம். அது மாதிரி ஒரு சங்கத்தை பூங்குடியில நம்ம ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு கேட்டா. ஆஹா ஆஹா, அருமையான யோசனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிச்சு எழுந்தா முரளி. அடுத்த நொடி டங்குன்னு சத்தம் கேட்டுது. வண்டியில உட்கார்ந்திருக்கிறோங்கிறத மறந்து முரளி எழுந்ததுனால அவன் தலை வண்டியோட மேல் பாகத்துல இருக்கிற சட்டத்துல பலமா மோதிடுச்சு. அத பார்த்து எல்லாரும் வயிறு குலுங்க சிரிச்சாங்க. நெல்லிக்காய் அளவு அவனோட உச்சந்தல புடைச்சிருக்கிறத பார்த்தப்புறம்தான் அவங்களோட சிரிப்பு அடங்கிச்சு. பாவம் அப்படின்னு மாலாவோட அம்மா புடைச்ச இடத்த தடவி கொடுத்தாங்க. ஆனாலும் முரளி அத பத்தி கவலைப்படல. வீட்டுக்கு போய் மருந்து போட்டா சரியாயிடும் அப்படின்னு சமாதானம் சொல்லிக்கிட்டான். அப்புறம் மாலா, நீ சொன்னது நல்ல யோசனை. ஊருக்கு போன உடனே சங்கத்தை ஆரம்பிச்சிரலாம் அப்படின்னு சொன்னான். ஆமா மாலா, உன்ன மாதிரி நகரத்துல இருக்கிற குழந்தைங்க விடுமுறையில கிராமத்துக்கு வந்துடுறாங்க. கிராமத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்க எங்க போவாங்க? ஒரு சங்கம் ஏற்படுத்தி அதை நல்லபடியா நடத்தினா பொழுது வீணா போகாது, வாழ்க்கைக்கு உதவியாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மாலாவோட அம்மா. நீலா, முரளி, எங்க அம்மா சொன்னதை கேட்டீங்களா? நம்ம வீட்டுக்கு போன உடனே இந்த யோசனைய தாத்தா கிட்ட சொல்லுவோம். தாத்தா இந்த மாதிரி நல்ல காரியத்துக்கு நிச்சயம் உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மாலா.
எங்க பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்கிட்டயும் சொல்லலாம். அவரும் நல்ல நல்ல ஆலோசனைகள சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா நீலா. வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் முதல் வேலையா சங்கம் ஆரம்பிக்கிறத பத்தி தாத்தா கிட்ட சொன்னா மாலா. மாலா, ரேடியோவுல வாரா வாரம் ஏதாவது ஒரு குழந்தை சங்கம், நாடகம், பாட்டு, கதையெல்லாம் நடத்தும்போது நம்ம ஊர்லயும் இப்படி ஒரு சங்கம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நான் நினைப்பேன். நம்ம வீட்டு தோட்டத்துல நெல்லு மூட்டைங்கள அடுக்கி வைக்க 2 அறைகள் கட்டி வச்சிருக்கோமே, அந்த அறைகள உங்க சங்கத்துக்கு தந்துடுறேன். இப்பதான் தேவைக்கு மேல அரிசி வச்சிருந்தா சட்டப்படி குற்றமாச்சே அப்படின்னு சொன்னாரு பரமசிவம் பிள்ளை. தாத்தா, நானும் நீலாவும் சென்னைக்கு போறதுக்குள்ள சங்கத்தை ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு சொன்னா மாலா. சரி, நம்ம ஹெட்மாஸ்டர் கிட்ட சொல்லி அமரபுரத்துல குழந்தைங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கி வர சொல்லுவோம். அவர் நல்ல நல்ல புத்தகங்களா பார்த்து வாங்குவாரு. அப்புறம் பிள்ளைகள் விளையாட கேரம் போர்டு, செஸ்ஸு, இன்னும் வேண்டியதையெல்லாம் வாங்கி வர சொல்லுவோம் அப்படின்னாரு பரமசிவம் பிள்ளை. எங்க தாத்தா தங்க தாத்தா அப்படின்னு அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டா மாலா. உடனே மாலாவோட பாட்டி பார்வதி அம்மாள், நாளைக்கு மறுநாள் கூட நல்ல நாள் தான், முகூர்த்த நாள், அன்னைக்கே உங்க சங்கத்தை ஆரம்பிக்கலாமே, எத்தனை பேர் வருவாங்கன்னு முன்னாடியே சொன்னா எல்லாருக்கும் இனிப்பு, காரம், காஃபியோட விருந்தே வச்சிரலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. பாட்டி சொன்ன நாள்லயே சங்கம் ஆரம்பிச்சுது. பரமசிவம் பிள்ளையோட வீட்டு தோட்டத்துல இருக்கிற மாமரத்தடியில அந்த கிராமத்தை சேர்ந்த சுமார் 50 குழந்தைகள் கூடினாங்க. பரமசிவம் பிள்ளையும் தலைமை ஆசிரியரும் சில பெரியவங்களும் அங்க வந்திருந்தாங்க. மாலா இறை வணக்கம் பாடினா. நீலா தலைமை ஆசிரியரை தலைமை தாங்கி நடத்தி தர கேட்டுக்கிட்டா. தலைமை ஆசிரியர் பேசும்போது, குழந்தைங்களே, உங்க சங்கத்தோட துவக்க விழாவை இன்னும் 10-15 நாள்ல ரொம்ப சிறப்பா கொண்டாட போறோம். இப்போ நடக்கிறது சங்கத்தை அமைக்கிறதுக்கான ஒரு கூட்டம்தான். முதல்ல உங்க சங்கத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை சொன்னாங்க. அப்போ செல்விங்கிற பொண்ணு எழுந்து, தயவு செஞ்சு சத்தம் போடாம கொஞ்சம் கவனமா கேளுங்க. கூ கூன்னு இனிமையா ஒரு குயில் கூவுதே, கேக்குதா அப்படின்னா. எல்லாரும் மேல பார்த்தாங்க, உத்து கேட்டாங்க. ஆமா ஆமா, கேக்குது கேக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாமரத்துல இருந்து அந்த குயில் கூவறதுனால மாங்குயில் சிறுவர் சங்கம் அப்படின்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா. நல்ல பேரு, அழகான பேரு அப்படின்னு எல்லாரும் ஆமோதிச்சாங்க. சரி, நம்ம சங்கத்துக்கு மாங்குயில் சிறுவர் சங்கம்னு பேர் வச்சுட்டோம். இப்போ சங்கத்துக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், செயற்குழு உறுப்பினர் இவங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர். தலைமை ஆசிரியரையே சங்கத்தோட தலைவரா இருக்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. முரளிய செயலாளரா தேர்ந்தெடுத்தாங்க. செல்விதான் பொருளாளர். கிராமத்தோட 8 பகுதிகளுக்கு 8 சிறுவர்களை செயற்குழு உறுப்பினரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் லட்டு, வடை, காஃபியோட அமைப்பு கூட்டம் சந்தோஷமா முடிஞ்சுது. அன்னிக்கு ராத்திரி மாலா, நீலா, முரளி 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீலா, நம்ம ஊருக்கு போறதுக்குள்ள நம்ம சங்க துவக்க விழாவை ஜாம் ஜாம்னு நடத்தணும். துவக்க விழாவில நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தினா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசையோட சொன்னா மாலா. நாடகமா? யார் எழுதின நாடகத்தை நடத்துறது அப்படின்னு கேட்டா முரளி. நாடகத்தை நம்மளே தயாரிச்சா அப்படின்னா நீலா. நம்மளே தயாரிக்கிறதா அப்படின்னா முரளி. நம்ம ஒவ்வொருத்தரும் ராத்திரி படுக்க போகும்போது யோசனை பண்ணிக்கிட்டே படுப்போம். ஏதாவது நல்ல யோசனை தோணும், அதை வச்சு ஒரு நல்ல நாடகம் தயாரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா நீலா. படுத்த உடனே எனக்கு யோசனைலாம் வராது, தூக்கம்தான் வரும் அப்படின்னு சொன்னா முரளி. சரி, நீ நல்லா தூங்கு. அப்படி தூங்கும்போது ஒரு கனவு வரும்ல, அதுல ஏதாவது நல்ல காட்சி தெரிஞ்சா காலையில சொல்லு, அதையே நாடகமாக்கிடலாம் அப்படின்னு சொன்னா மாலா. அடுத்த நாள் காலையில நீலா வந்தா. வந்த உடனேயே, மாலா, நான் ராத்திரி ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்பவோ படிச்ச ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது ஏசாப் சொன்ன கதை. அதுக்கு கண்ணு காது வச்சு ஒரு பெரிய கதைய ஆக்கிடலாம், ஜோரா இருக்கும். அது ஒரு திருடன் கதை அப்படின்னா. என்ன, திருடன் கதையா? அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னா முரளி. அந்த திருடன் சின்ன பையனா இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல இருந்து ஸ்லேட்டு, பென்சில், புத்தகம் இப்படி எதையாவது திருடிட்டு வருவானா. அவனுக்கு அப்பா இல்ல, அம்மா அவனுக்கு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்தாங்களாம். அதனால அவன் செய்யறது தப்புன்னு எடுத்து சொல்லி கண்டிக்காம அவன் போக்கிலேயே விட்டுட்டாங்களாம். கொஞ்ச நாள் ஆனதும் அவனுக்கு திருட்டு பட்டம் கொடுத்து அவனை பள்ளிய விட்டே விரட்டிட்டாங்களாம். அப்புறம் அம்மா சொல்றத கேட்காம அவன் தீவிரமா திருட்டு தொழில இறங்கிட்டானா. அவனை விட வேகமா அவனோட திருட்டு புத்தி வளர்ந்துதான். அப்புறம் அப்புறம் என்ன அப்படின்னு ஆவலா கேட்டான் முரளி. அவன் பக்கா திருடனாகி பல இடங்கள்ல கொள்ள அடிச்சான். பல பேரை கொலை கூட பண்ணினான். கடைசியில அவன் ஒரு சிறுமியால, சின்ன பொண்ணால திருந்தி நல்லவனாயிட்டான். நீலா, நீலா, அந்த சிறுமி யாரு
அப்படின்னு ஆவலா கேட்டா முரளி. ஐயையோ, அதை இப்ப சொல்ல மாட்டேனே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா நீலா. நீலா, இந்த திருடன் கதைய நாடகமாக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னா மாலா. நான் மொத்த கதையையும் எழுதிட்டு வந்து காட்டுறேன். நல்லா இருந்தா சேர்க்க வேண்டியதை சேர்த்து, நீக்க வேண்டியதை நீக்கி. இப்படி நீலா சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நீ மாடிக்கு வா, அங்க உட்காந்து எழுது, நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீலாவோட கைய பிடிச்சு மாடிக்கு கூட்டிட்டு போனா மாலா. முரளியும் கூடவே போனான். நீலா சாப்பிடுற நேரம் தவிர மத்த நேரம் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு எப்படியோ கதைய முடிச்சிட்டா. ராத்திரியில மாலாவுக்கும் முரளிக்கும் அந்த கதைய படிச்சு காட்டினா. ஆஹா ஆஹா, அபாரம் அபாரம் அப்படின்னு சொன்னா முரளி. நீலா, கதை ரொம்ப நல்லா இருக்கு. இத நாடகமாக்கி நம்ம சங்க குழந்தைங்க நடிச்சா எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னா மாலா. சரி, இத நாடகமா எழுதணுமே அப்படின்னு சொன்னா நீலா. உங்க தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னா மாலா. மாலா, சென்னையில எத்தனையோ நாடகங்களை நீ பாத்திருப்பியே, நீயும் சில நாடகங்கள்ல நடிச்சதா கூட சொன்னியே, நீயே இத நாடகமா எழுதிப்பாரேன் அப்படின்னு சொன்னா நீலா. அடுத்த நாள் காலையில பரமசிவம் பிள்ளை வீட்டுக்குள்ள நீலா நுழைஞ்சதும் மாலா நீளமான நோட்டு புத்தகம் ஒன்ன அவகிட்ட நீட்டினா. அதோட முகப்புல இருந்த படத்தை நீலா பார்த்ததும், அடடே, கதையில வர திருடனை நேர்ல பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கே. பணக்கார வீட்ல திருட வந்த அவன் கையில டார்ச் விளக்கு இருக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்துல ஒரு சிறுமி. அடடா, எவ்வளவு நல்லா வரைஞ்சிருக்க அப்படின்னு பாராட்டிக்கிட்டே உள்ள புரட்டினா. சில பக்கங்களே மாலா எழுதியிருந்தா. உள்ளேயும் சில படங்கள் இருந்தது. அவ எழுதியிருந்தத நீலா படிச்சா. முதல் காட்சியே ரொம்ப நல்லா இருந்தது. 3 காட்சி எழுதிட்டியே, மிச்சத்தையும் இன்னிக்கே எழுதிடு, நாடகம் பிரமாதமா இருக்கும், சந்தேகமே இல்ல அப்படின்னு சொன்னா நீலா. ஏதோ எனக்கு தெரிஞ்சபடி கிறுக்கியிருக்கேன். உங்க ஹெட்மாஸ்டர் கிட்ட காட்டுவோம், நல்லா இருக்கிறதா அவர் சொன்னா நாடகமா போடுவோம் அப்படின்னு அடக்கத்தோட சொன்னா மாலா. அன்னிக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் உட்கார்ந்து நாடகம் முழுசையும் எழுதி முடிச்சுட்டா மாலா. பொருத்தமா சில படங்களையும் போட்டா. முரளி அந்த படங்களுக்கு அழகா வர்ணம் கொடுத்தான். அடுத்த நாள் தலைமை ஆசிரியர்கிட்ட மாலா, நீலா, முரளி 3 பேரும் நாடகத்தை எடுத்துட்டு போய் காட்டுனாங்க. நாடகத்தை படிக்க படிக்க தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, வியப்பாவும் இருந்தது. மாலா, ரொம்ப அருமையா இருக்கு. இவ்ளோ தூரம் ஒரு சின்ன பொண்ணு எழுதுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னாரு. சார் சார், நீலா எழுதின கதையத்தான் நான் நாடகமா எழுதினேன். என் ஐடியா எதுவுமே இல்ல சார். நீலா, நீ ரொம்ப அழகா கதை எழுதியிருக்க. மாலா அத ரொம்ப அழகா நாடகமாக்கியிருக்கா. ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் திருத்தினா இன்னும் பிரமாதமாயிடும். யாரும் குறையே சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு ராத்திரியே திருத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தலைமை ஆசிரியர். அந்த நாடகம் அந்த வட்டாரத்திலேயே பெரிய பரபரப்பை உண்டாக்க போகுதுன்னு அப்போ அந்த தலைமை ஆசிரியருக்கோ, முரளிக்கோ, இல்ல நீலாக்கோ, மாலாக்கோ யாருக்குமே தெரியாது. என்ன குழந்தைங்களா, இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சபாஷ். என்ன குழந்தைங்களா, இதுல வில்லு வண்டி, மயிலக்காலன்லாம் வந்துச்சே அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? போய் உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. மாங்குயில் சிறுவர் சங்கம் மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல நீங்களும் அங்க இருக்கிற சிறுவர்களை கூட்டி ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு உங்களுக்கு தோணுதா? சபாஷ். உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? அந்த மாதிரி யோசிச்சு நான் ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? அந்த சங்கம் பேரு ஜூலா. அதுல நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விளையாட்டுகள் இருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்க வாரா வாரம் அந்த இடத்துக்கு வந்து புத்தகம் படிப்பாங்க, புதுசா ஏதாவது கத்துப்பாங்க, விளையாட்டுகள் விளையாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்க ஊர்ல, உங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறீங்களா? சபாஷ். சரி சரி, இந்த நாடகம் நல்லா நடக்க போகுதா அப்படின்னு நீங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருப்பீங்க. கவலைப்படாதீங்க, நாடகம் நல்லாவே நடக்கும். அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.